ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினையும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், இதெல்லாம் பண்ணாத, நீ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினி எதுவுமே சொல்லாமல் அவனை மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அவன் சொல்கிறான், இப்போ நல்லா யோசிச்சுக்க, அதுக்கப்புறம் பின்னால் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவனை கேலி பண்ணி சொல்கிறேன், எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையாவது முத்தம் குத்துதே இல்லையா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து ஹீரோயினியை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோயினி சொல்கிறா, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ சொல்கிறான், நீ இப்போ என்னை கோவப்படுத்திட்ட, அதுக்காக நான் விளைவை நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் சட்டையை கழட்டி 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஹீரோயினி கண்ணை திறந்து தான் வேறு ஒருத்தருடைய அறையில் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. நேற்று என்ன ஆச்சு, நான் போதையில் இருந்ததால் ஏதாவது தவறாக நடந்திருக்குமோன்னு பயப்படுறா. அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கிழிஞ்சி இருக்குது. அதை பார்த்து கோபமாக அந்த காட்டு மிராண்டி என்னுடைய காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை இப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே நேரத்தில் ஹீரோ அங்கே குளிச்சுட்டு வெளியே வரான். அப்போ ஹீரோயினி அவனை பார்த்து கொஞ்சம் தயக்கத்தோடு, நேற்று நான் போதையில் இருந்தேன், யாரோ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க, நடந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ அவகிட்ட வந்து, நேற்று நான் தடுத்தப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் ஹீரோயினி அவனோட முகத்தை நல்லா பார்க்குறா. பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறா. அவன் யாருன்னா அவனுடைய ஃப்ரெண்டு சிசியோடைய அங்கிள். இதுக்கு சிசி தெரிஞ்சால் என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நேற்று அவசரத்தில் உன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டேன், இதை போட்டுக்கொன்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து அவனுடைய அசிஸ்டன்ட்டு கிட்ட இந்த மாதிரி அவளுக்கு ட்ரெஸ் கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோயினி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வெளியே வரா. அப்போ அவங்ககிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லி, நேற்று நடந்தது யாருக்கும் சொல்ல மாட்டேன், நம்ம மறந்துடலான்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, பயப்பட வேண்டியது நீ தான், சிசிக்கு தெரிஞ்சால் உன்னை விட மாட்டான்னு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினி சொல்கிறா, தயவு செஞ்சு சிசி கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, அதுக்கு பதில் நான் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்குறேன்னு சொல்கிறா. அதுக்கு அவன் கேட்குற, நீ என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினி பதில் சொல்கிறா. அப்புறம் அவன் ஒரு வேலையை சொல்கிறான். ஹீரோயினி உடனே அதை செய்ய மாட்டேன்றா. நான் இப்படிப்பட்ட விஷயமா மறுபடியும் பண்ண மாட்டேன்னு. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அப்படின்னா சிசிக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்னு. இதை கேட்டதும் ஹீரோயினி ரொம்ப பயந்து, சரி நான் நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே செய்கிறேன், ஆனால் சிசி கிட்ட மட்டும் சொல்லாதீங்கன்னு ஒத்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயினி அதிர்ச்சியில் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் சொல்கிறான், கவலைப்படாத, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நான் வேலையை முடிஞ்சதும் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஹீரோயினி இல்லை ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், நீ ஒத்துக்கிட்டனா உனக்கு $1,000,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஹீரோயினி என் மனசு மாறி சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினி காரில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறேன், நீ என் ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினி கேட்குறா, எதுக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், என் தாத்தாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, காணாமல் போன பொண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஸோ அதனால் நீ அந்த பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினியும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், தாத்தா உனக்காக தான் உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி பயந்தபடியே உள்ளே போகிறா. அப்போ அவங்கள பார்த்ததுமே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த ப்ராமிஸை நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவளோட பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப விலை உயர்ந்த பரிசுகளில் தங்கமும் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோயினியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அது உண்மையிலே தங்கம் தானான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இதை நான் உன்னோட தாத்தாவோட சேர்ந்து வாங்கினேன், அப்போ நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்த, இது எல்லாம் உனக்காக தான் வச்சுருந்தேன், இப்போ இதெல்லாம் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினி இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் இது எல்லாம் உங்களோடது, நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, என்னிலிருந்து நீ தான் இந்த வீட்டோட மருமக, அதனால் இது எல்லாம் உன்னோடதான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினி இருந்துக்கிட்டு மறுக்கிறா. அப்போ ஹீரோ வந்து, தாத்தா என்ன சொன்னாங்க கேட்டியா, இப்போ நீ தான் இந்த வீட்டோட மருமக, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் உனக்கு சம உரிமை இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாங்க, சரி போதும் பேசினது, இன்றைக்கி உங்களுக்கு முதலிரவு, சரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நேரம் கழிக்கணும்னு அப்படி சொல்லி அவங்கள அறைக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், இங்கே வேலை செய்கிறவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினி கேட்குறா, நம்மளுடைய ரகசியம் தாத்தாக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்கிறான், நம்ம தப்பு பண்ணலைன்னா எதுவுமே ஆகாது, அதனால் சந்தேகம் வரா மாதிரி ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் கதவை வெளியிருந்து பூட்டி, இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு, வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க.
இதில் அவன் சிக்கிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது. ஹீரோனை கையை பிடிச்சு பெட்டில் உட்கார வச்சுட்டு அவகிட்ட கொஞ்சம் நெருக்கமாக வந்து கிஸ் பண்ண போகிற மாதிரி செய்கிறான். ஆனால் ஹீரோனி கண்ணை மூடிக்கிறான். ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ மறுபடியும் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி கோபமாக அவனை தள்ளி விட்டுட்டு, உங்களை மாதிரி வயசானவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, மறுபடியும் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன், எனக்கு உன் மேலே எந்த ஈர்ப்புமே இல்லை, ஆனால் தாத்தாவுக்கு நம்ப வைக்கணும், நம்ம நடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே நடிக்கிறாங்க. வெளியில் இருந்த வேலைக்காரர் அதை பார்த்து சந்தோஷமாக அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி கனவுல அவனோட நெருக்கமாக இருக்குது போல் நினச்சி சந்தோஷமாக இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோ வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனி கத்துற சவுண்டை கேட்டு அவன் அவகிட்ட வரான். என்னாச்சு, இன்னைக்கு நைட்டு என் பேரே சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கு ஹீரோனி வெக்கப்பட்டுக்கிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றே இல்லைன்னு சொல்கிறான். கிட்ட வந்து உனக்கு என்னை பிடிச்சிருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண போகிற மாதிரி செய்கிறான். அப்போ திடீர்னு நின்று, நான் சும்மா கிண்டல் பண்ணேன், நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினி கோபமாக சொல்கிறா, நீ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னை விட அழகான ஆளுங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொல்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தாத்தா ஹீரோயினியை கூப்பிட்டு ஒரு பிளாக் கார்டை கொடுக்குறாரு. இதில் நிறைய பணம் இருக்குது, எடுத்துக்க சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இருந்துக்கிட்டு எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஆனால் தாத்தா அவரை கட்டாயப்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து, இன்னைக்கு நீ வேலைக்கு போகாத, அவளை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஹீரோயினி சொல்கிறா, நீங்கள் வேலைக்கு போங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், தாத்தா சொன்னதை நான் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ஹீரோனி கேட்கவே மாட்டேங்கிறா. உடனே அங்கிருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு கிளப்ல இருக்கா. அவங்க கேட்குறாங்க, நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறா, அவங்க என்னோட உண்மையான அம்மா இல்லை, அவரோட பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, அதுக்காக என்னை வளர்த்தாங்க. இப்போ அவளோட பொண்ணு திரும்பி வந்துட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு தேவையில்லைன்னு. இது கேட்ட ஃப்ரெண்டு வருந்தி, சரி நீ கவலைப்படாத, இனிமேல் என்னோட வீட்டில் தங்கலான்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோயினி வந்து அதை மறுக்கிறா. நான் ஏற்கனவே தனியாக வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு, சரி அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களை யாராச்சும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினி அதிர்ச்சி ஆகுறா. நீ என்ன சொல்கிற, நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா சிரிச்சுக்கிட்டே, இதில் வெக்கப்பட என்ன இருக்குதுன்னு சொல்கிறா. அப்படி அவங்க கையை பிடிச்சு ஒருத்தரோட உடம்பை தொட்டு பார்க்க சொல்கிறா. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ அவங்க 2 பேரும் அவனை பார்த்து பயந்துடுறாங்க. அவன் வந்ததுமே எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறான். அப்போ ஃப்ரெண்டு பயந்துக்கிட்டே, இவங்களை எல்லாம் அவள் தான் கூப்பிட்டா, நான் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோனி கோவமாக, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை எதுக்கடி மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு சிசி அவ காதில் மெதுவாக, இது என் அங்கிள் தாண்டி, ரொம்ப கோவமானவர், இதெல்லாம் நான் பண்ணேன்னு தெரிஞ்சால் என்னை விட மாட்டார், ஸோ நீ இதெல்லாம் உன் மேலே போட்டுக்கோ, அவர் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறா. ஹீரோ வந்து சிசி கிட்ட கேட்குறா, இவங்களை எல்லாம் அவள் தான் கூப்பிட்டான்னா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு சிசி இருந்துக்கிட்டு, இவ தான் என்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்து அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட வரான். ஹீரோனி பயந்துக்கிட்டே, இது எல்லாம் சிசியோட தப்பு தான், அவள் தப்பிக்கிறதுக்கு என் மேலே போய் சொல்கிறா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது ஹீரோ இருந்துக்கிட்டு திடீர்னு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் உன்னை முழுசாக நம்புறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனிக்கு முகம் அப்படியே ரொம்ப சவுக்குது. அதுக்கப்புறம் அவள் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போனதும் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்ததுமே ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தாத்தா ஹீரோனிக்கிட்ட இது உன் தங்கச்சின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஜூலி அவள் பேர். திடீர்னு ஹீரோயினிக்கு ஒரு அறை விடுறா, இங்கே என் தங்கச்சியே இல்லை, இவ பொய் சொல்கிறான்னு. அப்போ உடனே அவங்க தான் உண்மையான தங்கச்சி, நானே விசாரிச்சுட்டேன்னு சொல்கிறான். ஆனால் ஜூலி, அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உண்மையான பொய்யான்னு உடனே தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினி கையை பிடிச்சு இழுக்கிறா. ஸோ அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு அறை விடுறா. நான் யாருன்னு ஒன்று மாதிரி ஒரு திக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடனே அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கோபமாக ஜூலியை பார்த்து கேட்குறான், மறுபடியும் என் வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஜூலியை, இங்கே பொய்யானவங்க, என் அக்கா இருந்துட்டாங்க, அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஹீரோ கோபமாக சொல்கிறான், அது ஒரு நாளும் நடக்காது, இன்னொரு தடவை தாத்தா முன்னாடி இதை பற்றி பேசினா நல்ல
நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறான். ஜூலி பயந்து இனிமேல் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜூலி வந்து நிறைய பணம் கொடுத்து அவகிட்ட இருந்து விலைக்கு பேசுகிறா. அப்போ ஹீரோயினி சொல்கிறா வேண்டான்னு சொல்லிட்டு நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சொல்கிறா. அப்போ ஜூலி கோவமாக அவன் எனக்கு தான் எந்த விலைனாலும் அவனுக்கு கொடுத்து நான் வாங்கிப்பேன், தேவையாக இருந்தால் உன்னை கூட அவன்கிட்ட இருந்து பிரிச்சுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இதை கேட்ட ஹீரோயினி ஒரு அறை விடுறா. அவளோட முடியை பிடிச்சிட்டு என்னை இன்னும் நீ புரிஞ்சிக்கல, இன்னொரு தடவை பயமுறுத்தினா உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினி காலேஜுக்கு போனதும் அவங்க சிசியோட அண்ணன் வரான். அப்போ ஹீரோயினி அவனை முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சிசி இவர் தான் என் அண்ணன், நம்ம 3 பேரும் சின்ன வயசில் சேர்ந்து விளையாடிட்டு நீ மறந்துட்டியான்னு கேட்குறா. அப்புறம் ஹீரோயினிக்கு ஞாபகம் வருது. இப்போது 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு உக்காடுறாங்க. அங்கே ஹீரோயினி பக்கத்தில் போயிட்டு அவன் நெருக்கமாக உக்காரலான்னு முயற்சி பண்ணுறான். அப்போ சிசி இருந்துக்கிட்டு அவள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அவளை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்கிறான். இங்கே அவனுக்கு ஹீரோயினியை ரொம்ப பிடிச்சிருக்குது போல். ஸோ அந்த நேரத்தில் ஹீரோ தான் அங்கே வரான். அப்போது அங்கிள் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், சும்மா தான் வந்தேன், நீ வெளியூர்ல இருந்து இப்போ தான் வந்தேன்னு தெரிஞ்சுது சொல்கிறான். அவனை சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயினி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பின்னாடியே வரேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க போன உடனே ஹீரோ காரோட வந்து முன்னாடி நிற்கிறான். ஸோ அடுத்த சீனில் வந்து ஹீரோயினி அத்தை பொண்ணு ஒருத்தி ஒரு ரூமில் இருப்பாள். அவளுக்கு எதுவுமே புரியாது. அந்த ஆளை நேற்று நீ என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அவள் கோபமாக கத்துறா. ஆனால் அவன் நான் உனக்காக பணம் கொடுத்துருக்கேன், நீ போக முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட அம்மா வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் ஹீரோவும் ஹீரோனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினி சொல்கிறா இவன் என் அத்தை பொண்ணு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அன்னைக்கு உனக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்தது இவங்க தான், ஸோ அவங்களுக்கு இந்த நிலைமை தேவைதான் அப்படின்னு சொல்கிறான். அது கேட்ட ஹீரோனிக்கு உண்மை புரிஞ்சுக்கிறா. அந்த நேரத்தில் சிசி அண்ணன் வந்து அவங்க தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு தாத்தா சந்தோஷமாக யார் அந்த பொண்ணு, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் ஹீரோயினி பேர் சொல்ல போகிற நேரத்தில் ஹீரோயினி ஹீரோ கூட உள்ளே வரா. தாத்தா சொல்கிறாரு இவ தான் அவனுடைய ஆன்ட்டின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுமே அவன் அதிர்ச்சியில் நின்று போகிறான். அவன் உடனே ஹீரோயினியை வெளியே கூட்டிகிட்டு போய் இங்கே என்ன நடக்குது, நீ எப்படி அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலை, அவருக்கு ரொம்ப வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி எல்லாத்தையும் சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவளுக்கு தெளிவாக சொல்கிறா. ஆனால் அவன் கோபமாக நீ ரொம்ப முட்டாளு, அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமாக இப்படி நம்பிட்டியே, அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு தெரியுமா உனக்கு. அவன் இன்னும் கொஞ்சம் பேசுகிற நேரத்தில் அங்கே ஹீரோ வந்துடுறான். அப்போ ஹீரோயினியை கூட்டிகிட்டு உள்ளே போய் அவள் கையை பிடிச்சு வச்சுக்கிட்டு வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினி அவளை தடுக்க முயற்சி பண்ணுற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு கோவமாக நீ வெளியே அவனோட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்னை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் நம்ப மாட்டேங்கிறான். மறுபடியும் அவளை வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். அப்போ அதுக்குள்ளே ஹீரோயினி விலகி இன்னொரு தடவை இப்படி செஞ்சால் நான் கான்ட்ராக்ட் மேரேஜை கேன்சல் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சரி நான் அப்படி பண்ண மாட்டேன், ஆனால் நீ அவங்ககிட்ட இருந்து தள்ளியே இருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோயினி காலேஜுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்போ சிசி அண்ணா அங்கே வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் ரொம்ப வயசானவர், அவரோடு நீ சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே ஹீரோயினி அதிர்ச்சியில் நீ என்ன பேசுகிற, உன்னை அப்படியெல்லாம் நான் நினச்சதே இல்லைன்னு சொல்கிறா. ஸோ அவன் சொல்கிறான், நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அதனால் நான் உன்னை அவனை விட நல்லாவே பார்த்துப்பேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ ஹீரோயினி பார்த்துட்டு உடனே தள்ளி நிற்கிறான். ஆனால் ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ இன்னொரு தடவை அவங்ககிட்ட பேசுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறான். ஸோ ஹீரோயினியை அவன் சொல்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் சிசி தான் வந்திருக்கா. அப்போ அவளை பார்த்ததுமே ஹீரோயினி போயிட்டு மறைஞ்சிக்கிறா. அப்போ சிசி சொல்கிறா, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், இப்போ மறைஞ்சி என்ன பிரயோஜனம், வெளியே வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினியை அடிக்கிறதுக்கு போகிறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு அவள் இப்போ உன்னுடைய ஆன்ட்டி, மரியாதையாக பேசுன்னு கடுமையாக சொல்கிறான். ஸோ அதுக்கு சிசி இருந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு அவளோட தனியாக பேசணும்னு சொல்லி ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறா.
ஹீரோயினி அழுதுகிட்டே மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சிசி அமைதியாகி அவளை மன்னிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவோட அத்தையும் ஜியாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்க தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தாத்தா உண்மை புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவங்க அத்தை சொல்கிறாங்க, இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க, வீட்டிலிருந்து வெளியே அனுப்புங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறா, இவங்க போய் சொல்கிறாங்க, இவங்க தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை ஏமாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ அவளோட சொந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் இவளை வீட்டை விட்டு வெளியே தோத்திட்டாங்க. இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவளை அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஜூலி வரா. இவங்க உண்மையிலே அந்த குடும்பத்தோட பொண்ணே இல்லை, பணத்துக்காக தான் நடிக்கிறான்னு சொல்கிறா. நம்பலையா, வாங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சொல்லிட்டு சவால் வர்றா. அதை கேட்டதுமே ஹீரோனி மனசுக்குள்ளே இப்போ எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறா, நம்ம உண்மை சொல்லிடலான்னு சொல்கிறா. ஆனால் தாத்தா சொல்கிறாரு, முன்னாடி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இப்போது அவள் இந்த வீட்டோட மருமக, என் பேரனுக்கு பொண்டாட்டி. ஸோ இதை கேட்ட 2 பேரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. தாத்தா தொடர்ந்து, எனக்கு இந்த விஷயம் முதல் நாள்லேருந்தே தெரியும், ஆனால் என் பேரனுக்கு ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் ஏற்றுக்கிட்டேன். அவள் அத்தை யோசிக்கிறாச்சே, நான் பிளான் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் அழுகிற மாதிரி நடித்து, நான் முன்னாடியே என் பொண்ணுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டேன், இப்போ நீ மறுத்தா இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் கட்டாயப்படுத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, எவ்வளோ பணம் எடுத்துக்கிறீங்களோ நான் தரேன் சொல்கிறான். ஆனால் அவள் அவளுக்கு பணம் வேணாம், அவரோட மகனுக்கு கல்யாணம் தான் பண்ணணும்னு சொல்கிறா. அதை கேட்ட தாத்தா கோவமா, நீ இங்கிருந்து வெளியே போ, உனக்கு அவங்க மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்துச்சுன்னா சொந்த பொண்ணே நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அத்தை வீட்டுக்கு போனதும் அவங்க பொண்ணுக்கு ரொம்ப கோவமாக, நீ வளர்த்து கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அத்தை சொல்கிறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க இப்படி சும்மா விட மாட்டாங்க, கட்டாயப்படுத்துவாங்கன்னு. நெக்ஸ்ட் டே அந்த குடும்பம் நேராக காலேஜுக்கு வந்து சண்டை போடுறாங்க. உன் அம்மா என்கிட்ட நிறைய பணம் எடுத்துக்கிட்டாங்க, இப்போ நீ என் மகனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இழுக்கிறாங்க. ஆனால் ஹீரோனி தைரியமாக அவங்கள தள்ளி, பணம் எடுத்தது அவங்க, அப்படின்னா அவரோட மகனையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அவங்க உண்மையாக அம்மா இல்லை, எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறா. அந்த பொம்பளை அதிர்ச்சியில், அப்படியா, நீ உண்மையாகவே அவங்க சொந்த பொண்ணு இல்லையா, நம்மளை ஏமாத்திட்டாங்களா சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அது உண்மைதாம்மா, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை தாம்மா பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோனி அத்தை வரா. அப்போ அந்த பொம்பளை சொல்கிறா, உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, இல்லைன்னா உன்னை போலீஸில் சிக்க வச்சிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதுக்குள்ளே அத்தை பொண்ணு அங்கே வந்துடுறா. அப்போ ஒரு பெரிய சண்டையே ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஹீரோவும் ஹீரோனியை கூட்டிகிட்டு காரில் போகிறான். காரில் ஹீரோனி கவலையா, அந்த பொம்பளை காலேஜ் முழுக்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இப்போ எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், அதில் பயப்படுறதுக்கு என்ன, நீ என்னோட கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினி, நான் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறா. ஹீரோ கிட்ட ஏன் சொல்ல முடியாது, என்னோட இருக்கிற உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்லைன்னா வேற யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி பதில் சொல்ல வர போகிற நேரத்தில் அவனை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். அந்த நேரத்தில் ஜூலி அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறா. அவளை பார்த்ததுமே ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் ஹீரோனி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். ஜூலி ஹீரோனியை, எனக்கு உன்னால் ஒரு உதவி வேணும் சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறான். இதையெல்லாம் பார்த்த ஹீரோ அவனுடைய அசிஸ்டண்ட் கிட்ட, நேத்திக்கு தான் அவள் இவளோட எதிரியாக இருந்தா, இப்போ எப்படி நல்லா பேசுகிறான்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், தெரியல சார், ஆனால் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஹீரோனிக்கு பின்னாடி ஏதோ மச்சம் இருக்கான், அதனால அவங்க உண்மையிலே ஜூலியோட அக்காவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ஒரு அங்கிள் தான் ஹீரோனியை கூப்பிட்டு சந்திக்கிறாரு. அவர் நேராக கேட்குறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் விட மாட்டேங்கிறான். அவனை உன்னை விட ரொம்ப பெரியவன், அவனோட நீ சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஹீரோ வெளியே இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதற்குள்ளே ஹீரோனி சொல்கிறா, அவன் ரொம்ப நல்லவன், நான் அவனை விட்டு போக மாட்டேன், ஆரம்பத்தில் நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ அவனை உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அவன் அதை கேட்டதும் ஹீரோயினை கையில் பிடிச்சி ஒரு அறைக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். அந்த பையனோட நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு சொல்ல வரா. ஆனால் அவன் எனக்கு எல்லாமே கேட்டுச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு அறைக்குள்ளே போகிறான். அவளை நெருக்கமாக அணைச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி கொஞ்சம் தயக்கமாக இங்கே இப்படி இருந்தால் யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதில் என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் அவன் அணைச்சிக்கிட்டு தான் இருப்பான். ஹீரோயினி இப்போது அவனை ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் அமைதியாக இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மறுபடியும் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ தூங்காதுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் இருந்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறா. அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட நெருங்கி வரான். நெக்ஸ்ட் டே ஜூலி ஹீரோனியை கூட்டிகிட்டு வெளியே போகிறா. அப்போ ஹீரோனி கேட்குறா, நேற்று வரைக்கும் என்னை வெறுத்த நீ இப்போ இவ்வளோ நல்லா நடந்துக்கிறியன்னு கேட்குறா. அதுக்கு ஜூலி சிரிச்சுக்கிட்டே சொல்கிற, நீ அக்காவை ஞாபகப்படுத்துகிற, அதனால தான் உன்னை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறா. ஹீரோனி கேட்குறா, அப்போது இப்போ அவனை நீ விரும்பலையான்னு. ஜூலி சொல்கிற, அப்படி ஒன்றும் இல்லை, நான் உன்னை வீட்டிலிருந்து அனுப்பணும் தான் அப்படி செஞ்சேன், உண்மையிலே எனக்கு வேற ஒருத்தர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிறா. ஜூலி சொல்கிறா, இன்னைக்கு என் அம்மா வெளியூர்லேருந்து வராங்க, ஒன்று அவங்களுக்கு காட்டணும்னு. ஸோ அடுத்த சீனில் வந்து ஹீரோனி அம்மா அவங்க அசிஸ்டண்ட்டு வந்து சொல்கிறா, இவங்க தான் உன்னுடைய சொந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்து காட்டுறா. அதை கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. உடனே என் பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஹீரோயினி அத்தை வந்து நான் சேமித்து வச்ச பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு என் பொண்ணை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினியை வந்து அவங்க அத்தை கோபமாக அவளை அரைஞ்சிடுறாங்க. இதையெல்லாம் உன்னால் தான் நடந்துச்சின்னு சொல்லிட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் ஹீரோயினி அம்மா உள்ளே வந்து அவங்க அத்தையை ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. இவ்வளோ நாளாக என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமே என் பொண்ணுக்கிட்டே வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பமாக நிற்கிறா. அப்போ அசிஸ்டண்ட்டாக அவன் சொல்கிறான், இவங்க தான் உண்மையான அம்மா சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினி ரொம்ப அவங்க அம்மா கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினி அத்தை நிறைய பணம் கொடுத்து இவ்வளோ நாள் என் பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்காக, ஏன்னா இனிமேல் அவளை பார்க்கக்கூட முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அத்தை மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஹீரோவை பார்க்கறதுக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறா. ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டே, இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஜூலி ஏற்கனவே சொல்லிட்டான்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோயின் நேராக ஜூலியை போய் கட்டி பிடிச்சி நன்றின்னு சொல்கிறா. ஆனால் ஜூலி சின்ன கோபத்தில், என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட கோபமாக இருக்கேன், அப்போ நீ அடிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினி அத்தை பொண்ணு வந்து வெளியே வந்துடுறா. அப்போ அவள் கோபமாக கத்துறா, இதெல்லாம் அவளால் தான் நடந்துச்சுன்னு நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அத்தை அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க அத்தை பொண்ணு தள்ளிட்டு நேராக ஹீரோயினியை நோக்கி ஓடி போகிறா. ஹீரோயினி கார்லேருந்து இறங்குறப்போ அவள் கையில் இருக்கிற கத்தி எடுத்து அவளை குத்தலான்னு சொல்லிட்டு போகிறா. அந்த நேரத்தில் அவங்க அத்தையை நடுவில் வந்து ஹீரோயினியை காப்பாற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் காயம் ஏற்படுது. ஸோ ஹீரோயினி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு மனசார சொல்கிறாங்க. ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் கேட்குறான், நீங்களும் மேடமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படி ஏன் பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவங்க அம்மா சொன்னாங்க படிப்பு முடியட்டும், அது வரைக்கும் தூரமாக இருக்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் வந்து யோசித்து பார்க்குறான், இவ்வளோ நாள் இவங்க எப்படி பிரிஞ்சிருக்க போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினியை ஒரு ஹோட்டல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தினமும் 1 மணி நேரம் வந்து இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு. மற்றொரு பொண்ணு சொல்கிறா, இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி இவ பண்ணுறாள், வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹீரோ வந்து, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்குங்க சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணுங்க உடனே மன்னிச்சிடுங்க சார்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இதோடு இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நாளைக்கு ஒரு புதிய ட்ராமாவோட பார்க்கலாம்.